A box of mass 15 kg is kept on the floor of a stationary trolley. அப்போ ஒரு ட்ராலி இருக்கு. அந்த ட்ராலிக்கு மேல இந்த பாக்ஸ் வச்சிருக்கோம். கிளியரா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ட்ராலி, அதுக்கு மேல பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். ஓகே, 15 kg அந்த ட்ராலியுடைய மாஸ், அந்த பாக்ஸ் உடைய மாஸ். ஓகே, தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பாக்ஸ் அண்ட் த ட்ராலி. இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்தாச்சு 0.12. இந்த பாக்ஸுக்கும் ட்ராலி சர்ஃபேஸ்க்கும். Keep the box in stationary state over the trolley. The maximum acceleration which the trolley can move horizontally. இந்த ட்ராலியை எந்த ஆக்சலரேஷன் நீ எடுத்துட்டு போகலாம். So that in the mass should not get slided. It should be stationary. Okay. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். What will be the frictional force offered by the mass on the surface of the trolley? Mu into mg. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். mu வந்து 0.12, mass வந்து 15 kg, g is given as 10. அப்போ நம்ம நேரா வச்சுக்கலாம். இதை 1.2 into 15 Newton is the force. இந்த ஃபோர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் இட் வில் ஸ்லைட். அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணும். அப்போ நம்ம ஹியர் ஒரு சின்ன எரர். இந்த மாஸ் ஆஃப் த ட்ராலியும் கொடுக்கல. மாஸ் ஆஃப் த ட்ராலியை நெக்லிஜிபிள்னு வச்சு தான் இந்த சம்ம செய்கிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ரிக்வயர்ட்? ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு, நமக்கு ஏ தான் வேணும். அப்போ வாட் ஷுட் பி த ஆக்சலரேஷன் ஆஃப் த ட்ராலி? F/m. அப்போ நம்ம கொடுக்க போகிற ஃபோர்ஸ் மினிமம் இதை விட லெஸ்ஸாக தான் இருந்திருக்கணும், ஏன்னா இதான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அப்போ 15 into 1.2 divided by mass. சரிதானா? mass is nothing but 15 kg. அப்போ acceleration should be 1.2 meter per second squared is the answer. ஸோ இதில் ஒரு சின்ன எரர். the mass of the trolley கொடுத்துருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த மாஸ் ஆஃப் த ட்ராலி பிளஸ் மாஸ் ஆஃப் த பாடி வச்சு நெட் ஆக்சலரேஷன் கொடுத்துடலாம். இதில் மாஸ் ஆஃப் த ட்ராலி கொடுக்காததுனால நம்ம மாஸ் ஆஃப் த பாடியை மட்டும் எடுத்து டேக்கிங் மாஸ் ஆஃப் த ட்ராலி as நெக்லிஜிபிளாக எடுத்து செஞ்சுட்டோம். எனிவே இந்த மாடல் சம்மும் நம்ம போட்டிருக்கோம். எப்போ எந்த கேஸை நம்ம எடுத்துக்கணும், எந்த கேஸில் விட்டுறோம், சில சமயம் கொடுக்கலன்னா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனிவே யூ கேன் டூ இட். ஓகே, தேங்க்யூ.